Now, I would like to invite Ms. Ilakya to deliver the welcome speech. Let us welcome her with a big round of applause. Good evening to one and all. Respected Chief Guest, Director, teachers, proud parents, and my dear graduates. A warm welcome to all of you. Today is a very special and memorable day as we gather together to celebrate our graduation day. This occasion marks not only the completion of an important stage of education, but also the beginning of a new journey filled with dreams, opportunities, and responsibilities. Graduation is the result of hard work, dedication, patience, and support from family, teachers, and friends. Each graduate has faced challenges, learned valuable lessons, and achieved success through determination and effort. We are proud of every student who has reached their milestone. On behalf of our institution, I extend my heartfelt gratitude to our respected teachers for their guidance, to parents for their endless encouragement, and all to the guests who have joined us to make this celebration meaningful and memorable. Dear graduates, today is our day. Celebrate your achievements with joy and confidence. May you continue to learn, grow, and shine in every step of your future. Once again, I warmly welcome everyone to this wonderful graduation day celebration. Thank you. Thank you so much, ma'am, for your warm and inspiring welcome address. Please give her a big round of applause. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களை நிறையா பேர் கூட இன்ட்ராக்ஷன் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் டாக்டர் கற்பகலக்ஷ்மி, நம்ம ட்ரஸ்ட்டோட டாக்டர். ஸோ எனக்கு நான் இப்போது ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் தான் நான் இங்கே ஜாயின் பண்ணியிருப்பேனா இருக்கும். என்னோடய மெயின் லேர்னிங் என்ன அப்படின்னா, ஸோ எவ்வளோ நாளும் நம்ம படிக்கலாம், நம்ம படிக்கிறதுக்கு ஒரு ஏஜ் அப்படிங்கிறது கிடையாது, எந்த ஒரு தடையும் நமக்கு கிடையாது அப்படிங்கிறது நான் இங்கே இந்த ட்ரஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் என்னோடய விஷஸ். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு விஷஸாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you, ma'am. Thank you so much. Now I welcome Dr. Lalitambigai, ma'am, to the stage. ப்ரொஜெக்டர் கொஞ்சம் ஆன் பண்ணிடுறீங்களா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிறைய பேரை நாங்கள் வீடியோ காலில் ஆஃப்லைனில் தான் பார்த்துருப்போம், ஆன்லைன் கிளாஸில். ஏன்னா எல்லாருமே எங்களோட கிளாஸ் டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா 8:30. ஸோ 8:30 ஆல்மோஸ்ட் கிச்சன்லேருந்து எல்லாம் க்ளோசிங் செரிமனி பண்ணிவிட்டு எங்களோட அறிவு கண்ணை திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அறிவு பசியை தேடுறவங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக நாங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸாக கிளாஸ் எடுப்போம். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, தேடல்கள் இப்போ அதிகமாக இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்கிறதுனா, ஒரு காலத்தில் படிக்கணும், சைக்காலஜி படிக்கணும், சைல்டு சைக்காலஜினா என்ன அப்படின்றத ஏதோ வீட்டில் சொன்னாங்க, நாங்கள் படித்தோம் அப்படின்றது இல்லாமல், எதை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா நம்ம நல்லா இருக்க முடியுன்றத இப்போ எல்லாருமே உணர்ந்துட்டோம். ஆஃப்டர் த கோவிட் அப்படின்றது தெரியுது. ஏன்னா எல்லாருமே அந்த அழுத்தம், ப்ரெஷர், மன அழுத்தம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய கேசஸ் நாங்கள் ஆன்லைனில் அப்போ கேட்டுக்கிட்டே இருந்தோம். எடுத்தவங்களாம் என்ன அடிக்கடி காஃபி போட சொல்கிறாங்க மேடம், அடிக்கடி சமைக்க சொல்கிறாங்க மேடம் அப்படின்ற ஒரு கேசஸ் எல்லாமே வந்துச்சு. அது பார்க்குறதுக்கு காமெடி நம்ம நினச்சாலும் உள்ளே கொஞ்சம் பார்க்கும்போது, ஒரு நாளைக்கு காலையில் எழுந்து இன்பிட்வீன் ஒரு 11 அப்புறம் ஈவினிங் அப்படின்ற ஒரு காஃபி டைம் இல்லாமல் போர் அடிக்குது, எனக்கு வேறு வேலையே இல்லை, எனக்கு ஏதாவது காஃபி போட்டுக்கணும், 24/7 கிச்சனில் இருந்து கஷ்டப்பட்ட டைம்லாம் இருந்தது. ஸோ அதுலேருந்துலாம் மீண்டு வந்த எல்லாருமே இப்போ அடுத்தது எனர்ஜி லாக்டவுனுக்கு தயாராகிருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஹர்ஷா அகாடமி என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப கவலைலாம் படாதீங்க, உங்கள் மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம், உங்களை தேடி வரவங்களையும் நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலான்ட்டு தான் இந்த ஒரு அகாடமியில் நிறைய பேர் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து இன்றைக்கி சைல்டு சைக்காலஜி, ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிஜி டிப்ளமோ கோர்சஸ் நிறைய பேர். எல்லோரும் சின்ன சின்ன பிள்ளைங்க அப்படின்னு மட்டும் கணக்கு போட்டுறாதீங்க, எல்லோரும் அபவ் 50, 40, 60 இயர்ஸ் அப்படிலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி படிச்சுட்டு இருக்க ஒரு சைக்காலஜிக்கான அகாடமி இது.
சொல்லிக் கொடுக்குற பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இதில் நாங்கள் ஃபேக்கல்ட்டியாக இருப்போம், இன்னொரு இதில் எங்கள் பிள்ளைங்க ஃபேக்கல்ட்டியாக எங்களுக்கு வந்து நின்றுட்டுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப என்ஜாயபிளான ஒரு செக்ஷன்ஸாக நாங்கள் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இதில் படித்து இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், கிராஜுவேஷன் வாங்கிட்டோம் அப்படின்னு இல்லாமல் நன்னூலுன்னு ஒரு நூல் இருக்குது. ஏற்கனவே இங்கே ஒரு மேம் வந்து நான் 3 டிகிரி வாங்கியிருக்கேன், தமிழ் படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு நல்ல ஆசிரியராக எப்படி அப்படின்றதுக்கு கல்வி, ஒழுக்கம், பொறுமை மற்றும் கனிவான பண்புகள் இது அத்தனையும் இருந்துச்சுன்னா அதுதான் நம்மளோட ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்கன்றது கண்டிப்பாக எல்லோரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எவ்வளோ நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. எத்தனை மணிக்கு வேணால் நீங்கள் கால் பண்ணுங்கள், என்ன நோட்ஸ் வேணாலும் நாங்கள் தரோம், தயவுசெய்து எங்களோட பேசுங்க அப்படின்னு கேட்குற ஃபேக்கல்ட்டிஸை கொண்டு இருக்கிறது தான் நம்மளோட அகாடமி. அதில் நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு ஃபேக்கல்ட்டியாக மாறி எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணணும். இந்த அறிவு பசி வந்து தேடிக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா, என்னோட 53ல் நான் தேடிக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் என்ன கிடைக்கும், இவர்கிட்ட என்ன புதையல் இருக்கும் அப்படின்றது தான் உண்மையாகவே. நிறைய நோட்ஸ் இருக்கும், இருந்தாலும் இவர் ஒரு நூதனமாக ஒரு நோட்ஸ் கொடுப்பாரு, அதை அண்டர்லைன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அவர் வைவால கேட்கும்போது அப்படியே அன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10th 12th எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஆகிடுவோம். நாங்களே எல்லாமே தெரியும், நாங்களே ஃபேக்கல்ட்டியாக இருப்போம். அன்றைக்கி அவர் வைவால நாங்கள் ரொம்ப சார் கொஞ்சம் அப்புறமா அடுத்த டேட் கொடுக்குறீங்களான்லாம் அவர்கிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம். ஸோ இந்த 4 பண்புகள் இதில் படித்து இன்றைக்கி பட்டம் வாங்குகிற அத்தனை பேரும், இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆசிரியர்னா 10 இலக்கணங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்களாம். அது எப்படின்னா, குலன் அப்படின்ற அந்த தூய தமிழ் வார்த்தைக்கு உயர்குடி பிறப்பு, ஒழுக்கமுடைய சிறந்த குடும்பத்தில் பிறந்திருத்தல், அருள், மாணவர்கள் மீது கனிவும் அருளுடைமையும் கொண்டிருத்தல், தெய்வம், பக்தி உணர்வோடு ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போகணும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து அறிவுபூர்வமாகவும் அதுக்கான மரியாதை, பக்தின்றது நம்ம கடவுளர்களை வச்சு சொல்கிற பக்தியில் அறிவுபூர்வமாக அதுக்கான ஸ்ரத்தையோடு நம்ம அதுக்கு முழு ஃபோக்கஸிங் பண்ணி சொல்லணும். அடுத்தது கொள்கை, உயர்ந்த கொள்கைகளை கொண்டு ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போகிறோன்னா அதுக்கான ஹை டெஃபினிஷன்ஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம கொண்டு போகிறவங்க கிட்ட நம்ம அதே மாதிரி போய் கொண்டு சேர்ப்போம். அடுத்தது கட்டுரை வன்மை, அதாவது சொல்லாற்றல். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்க சொல்கிறத நம்மளை இப்படி கூட திரும்ப வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஃபேக்கல்ட்டிஸை கொண்டு தான் இந்த அர்ஷா அகாடமின்னு உண்மையாகவே நானே ஃபீல் பண்ண விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா நிலத்தை வந்து நம்ம எதுக்கு சொல்லுவோம்னா பூமாதேவியை பொறுமைக்கு சொல்லுவோம். அதே மாதிரி தான் நம்ம கற்றுக்கிட்டவங்க கிட்ட இருந்தும் சரி, நம்ம கிட்டேருந்து யார் கற்றுக்குறாங்களோ அவங்கக்கிட்டையும் நிலத்தை போல பொறுமையுடன் இருக்க வேண்டும். அடுத்தது மலை வந்து ஸ்ட்ராங்கான ஒன்றுத்துக்கு நம்ம சொல்லுவோம் திண்மை. மலையை போல நிலை பெற்ற அறிவுடைய நம்ம கற்றுக்கிற அந்த அறிவுத்தன்மை என்றைக்குமே யார் எவ்வளோ அடித்து உளிய கொண்டு அடித்தாலும் அதுலேருந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுமா நம்மளுடைய அறிவாற்றல். அடுத்தது நிறைக்கோள், யார் இவங்க வந்து சரியாக படிக்கிறவங்க படிக்காதவங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் எல்லாரையும் சமநோக்கத்தோட துலாக்கால், அதாவது என்ன சொல்கிறது, நம்மளுடைய தராசு மாதிரி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஈவனாக வச்சு பார்க்க கற்றுக்கணும். அடுத்தது கனிவுன்றது மலர் போல் ரொம்ப சாஃப்டாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியலன்ற விஷயத்தை எல்லாருக்குமே எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. சில சமயம் ஃபேக்கல்ட்டிஸான எங்களுக்கே நிறைய விஷயம் தெரியாது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். எது தெரியலையோ அதை உள்வாங்கிக்கணும், எது நமக்கு தெரிஞ்சோ அதை அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி 10 இயல்புகள், அதாவது ஆசிரியர்னா குற்றம் நீக்குபவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை இங்கே படிச்சுட்டு போன பல ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி பல இடங்களில் நல்ல ஆசிரியர்களாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மேலும் இந்த அகாடமி வந்து நல்ல விதமாக பல பேரை உருவாக்கணும் அப்படின்றது எங்கள் எல்லாருடையும் அன்பான தாழ்மையான வேண்டுகோள். இந்த அகாடமியில் நானும் ஒன் ஆஃப் த ஃபேக்கல்ட்டியாக நிறைய பேரோடு நான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன்றதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், ஏன்னா யாரையும் பார்க்கவே இல்லை. அவங்களாம் வந்து நீங்கள் தானான்னு கேட்குற நிலைமையில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் போகிறதுக்குள்ளேயாச்சும் நீங்கள் தானே அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் மட்டும் வரும்போதே மேம் நான் தான், மேம் உமா நான் தான் அப்படின்னு சொல்லி செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ சார். Thank you so much, ma'am. Now I request Subhashri ma'am to the stage. ஹாய், குட் ஈவினிங் ஆல். என்னை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. எனக்கு தான் கொஞ்சம் 2-3 ஃபேஸ் வந்து ஃபெமிலியராக இருக்குது. இன்னும் 2-3 பேர் நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி.
ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆன்லைனில் தான் நம்ம வந்து அட்டன் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம நேரில் மீட் பண்ணதே இல்லை. அதுக்கான ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சதீஷ் சார் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் ஃபேக்கல்ட்டி, தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி சார். நான் வந்து எப்போவுமே வந்து நம்மளுடைய செல்ஃப் வேல்யூ அப்படிங்கிறத வந்து ரொம்ப வந்து நான் பிலீவ் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுடைய செல்ஃப் வேல்யூ, செல்ஃப் லவ் அது மட்டும்தான் நம்மளை வந்து இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்தும். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஒரு உடம்புக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மைண்டுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஆனால் இப்போ உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த ஒரு கவுன்சிலிங்கில் ஒரு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வி ஆர் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ஒரு மைண்ட் ஹெல்த் கவுன்சிலிங் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு அதற்கான ஒரு ஸ்டெப்பை நம்ம எடுத்து முன் வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது நானும் உங்களில் ஒருத்தையாக இருக்கிறதில்ல ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் வெரி வெரி ப்ரவுட். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா சில நேரங்களில் சில இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் நம்ம பேசாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபிஷ்ஷு வந்து எப்போ பாரு அது எப்படி ப்ரீத் பண்ணுன்னா வாயை திறந்து தான் ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லோரும் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த தூண்டில் போட்டு அந்த இடத்துல பிடிக்கும்போது அது வாயை திறந்துச்சுன்னா என்ன ஆகும்னா மாட்டிக்கும். ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துக்கு நம்ம வாய் தேவைன்னு நிறைக்கும் போது திறந்துக்கணும். மற்ற நேரத்தில் எங்கே தேவையில்லோ அங்கே பேசாமல் இருக்கிறது தான் பெஸ்ட். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி என்னுடைய கிளாஸில் எடுக்கும் போது தான் நான் சொல்லுவேன், ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாட்டர் பாட்டிலோட வந்து வேல்யூ வந்து அது அந்த எந்த இடத்துல இருக்கோ அதுதான் அதோட வேல்யூ வந்து நிர்ணயம் பண்ணும். நீங்கள் ஆர்டினரியாக வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, நீங்கள் அதை ரயில்வே ஸ்டேஷனில் போய் வாங்கினீங்க அப்படின்னா அதோட விலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, அதே வாட்டர் பாட்டிலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விலை என்னன்றது தெரியும். அதே வாட்டர் பாட்டிலில் நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் வாங்கினீங்கன்னா அதோட விலை என்னன்னு தெரியும். பட் ஏர்போர்ட்டில் போய் வாங்கினீங்கன்னா அதோட விலை என்னன்றது கண்டிப்பாக தெரியும். ஸோ மினரல் வாட்டரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இல்லை. நம்ம எந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கோமோ அதுதான் நம்மளுடைய வேல்யூவை கண்டிப்பாக நிர்ணயம் பண்ணும். ஆனால் நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எந்த இடத்துல நம்மளோட வேல்யூ இம்பார்ட்டன்ட்டு தெரியுதோ தயவுசெய்து அந்த இடத்துல நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸை உறுதி பண்ணுறதுக்கான அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம டிசைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். ஓகே, மற்ற யாரையும் நம்ம வந்து தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கணுமோ அந்த என்விரான்மெண்ட்டில் கண்டிப்பாக அதை செலக்ட் பண்ண வேண்டிய கடமை நம்மளோடது. ஒரே ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஒரு செல்வந்தர் இருந்தார். அந்த செல்வந்தர் வந்து என்ன பண்ணாராம், அவருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, சார் இந்த மாதிரி எனக்கு குழந்தையே இல்லை, என்ன சார் பண்ணுறதுனோ. அவர் அந்த முனிவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீ வந்து இந்த ஊர் மக்களுக்கு எல்லாமே நீ வந்து கூப்பிட்டு ஒரு விருந்து வைங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு பாவம் நான் என்ன பண்ணுறாரு, அவர் விருந்து தான் வைக்க சொன்னார். ஆனால் அந்த செல்வந்தர் என்ன பண்ணார், அதுக்கு மேலே ஒரு படிக்கட்டே போயிட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு ஒரு புடவை, ப்ளவுஸ் பிட்டு, வேஷ்டி அதெல்லாம் வந்து நமக்கு கொடுக்குறாரு. சரின்னு அந்த விருந்தெல்லாம் முடிஞ்சிடுது. விருந்தெல்லாம் முடிஞ்ச உடனே என்ன இருக்குனாக்கா சாப்பிட்டு எல்லோரும் போய்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தர் கேட்குறாரு, என்னப்பா நீ விருந்து சாப்பிட்டே எப்படிப்பா இருந்ததுன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என்னப்பா அவன் பெரிய பணக்காரன் பேர், இதெல்லாமா கொடுக்குறான், இன்னொரு நிறையா 2-3 ஐட்டம்லாம் அவன் சேர்த்து கொடுக்க வேண்டியது தானே, அவன் ஒரு சரியான பிச்சைக்காரன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் நோட் பண்ணிக்கிறாரு, விருந்து இஸ் ஈக்குவல் டு பிச்சைக்காரன். ஓகே, சரின்னு கொஞ்சம் தூரம் தள்ளி போனோன்னா இன்னொருத்தர் வராரு. இன்னொருத்தர் வந்தோடனே என்னப்பா நீ விருந்து சாப்பிட்டே உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாரு. ஓகே பரவாயில்லப்பா, நல்லா தான் இருந்துச்சு, நாட் பேட் அப்படின்னோன்னா அவர் என்ன பண்ணுறாரு, விருந்து இஸ் ஈக்குவல் டு பரவாயில்லை அப்படின்னு எழுதிக்கிறாரு. சரி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறாரு. இன்னொருத்தர் வராங்க, இப்போ நீ சாப்பிட்டு வந்தேப்பா உன்னுடைய விருந்து எப்படிப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பரவாயில்லப்பா நல்ல மனுஷன், நல்லா கொடுத்துருக்காரு, ஓகே நாட் பேட் அப்படிங்கிறாரு. ஓகே, உடனே அவரும் என்ன பண்ணுறாரு, விருந்து இஸ் ஈக்குவல் டு நல்ல மனிதர். 3 விதமான டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வந்திருக்கு. கடைசியாக ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட கேட்குறாரு, அவருப்பா நான் 4 நாளாக சாப்பிடவே இல்லைப்பா, எனக்கு நல்ல மனுஷன் நல்ல ஒரு விருந்து கொடுத்தாரு, விருந்து கொடுத்த மனுஷன் தெய்வம் அப்படின்னு சொன்னாராம். நம்ம என்ன பண்ணணும், நம்மளை யார் தெய்வம்னு நினைக்கிறாங்களோ அந்த தெய்வத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு நம்மளை பிச்சைக்காரன்னு சொல்கிறவனை இக்னோர் பண்ணிவிட்டு மேலே போய்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. நீங்கள் நம்மளை பாரு பிச்சைக்காரன்னு சொல்லிட்டான், பரவாயில்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்றத பற்றிலாம் யோசிக்கவே வேண்டாம். நம்மளை தெய்வம்னு சொல்கிற நம்மக்கிட்ட இருக்கிற நம்மளை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி சொன்னால் போதும். ஸோ நம்ம சக்ஸஸ் அப்படிங்கிறது நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி அண்ட் பேஷன்ஸ். இது 4ம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாலே நமக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அச்சீவை நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும்.
கடைசியாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம லைஃப்பில் வந்து ஏன்னா இதை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் வந்து இன்றைக்கி நான் பேசினேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஒரு ஹேபிட்டை வந்து பழக்கப்படுத்துறதுக்கு 21 டேஸ் வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஒரு நியூவாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்கணும் அப்படின்னா 60 டேஸ் ஆகும். ஸோ நம்ம இந்த 21 டேஸ் கிட்ட கற்றுக்கிட்ட அந்த ஹேபிட்டை 90 டேஸ் அந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டதை அதை கம்ப்ளீட்டாக நம்மளை ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு 180 டேஸ் ஆகும். நம்ம இந்த மாதிரி 180 டேஸ் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா 365 டேஸில் கண்டிப்பாக நம்மளால் ஒரு லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் நம்பி இன்றைக்கி இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். அப்படின்னா இந்த ஒரு ஃபார்முலாவை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த ஃபேக்கல்ட்டிஸ் ஹியர் அண்ட் கிராஜுவேட்ஸ், இன்றைக்கி வரவங்க எல்லாருமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா 1 இயரில் யூ கேன் see the ரிமார்க்கபிள் சேஞ்சஸ் அப்படிங்கிறத நான் ஆணித்தனமாக இங்கே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Now I request Ms. Ramya ma'am, please come to the stage. குட் ஈவினிங். ஸோ இங்கே நிறைய பேர் ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருப்போம். ஆனால் சில பேர் நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் வீடியோ ஆன் பண்ணாமே இருப்பாங்க. பட் இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வீடியோ ஆன் பண்ணி பார்க்கும்போது கூட எங்களுக்கு இவ்வளோ தான் தெரியும். பட் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு மீட் யூ ஆல். ஸோ என்னென்னா இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு கிராஜுவேஷன் செரமனி மட்டும் கிடையாது. இது ஒரு அவேர்னஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் நம்மளோட செலிப்ரேஷன், இதுக்கான ஒரு விழாவாக தான் நான் இன்றைக்கி பார்க்குறேன். சதீஷ் சருக்கு ரொம்ப ரொம்ப எவ்வளோ தேங்க்யூ சொன்னாலுமே பத்தாது. பிகாஸ் நம்ம எல்லாருமே வேறு வேறு ப்ரொஃபஷனுங்க, ரைட்? வி ஆர் நாட் ஃப்ரம் த சேம் ப்ரொஃபஷன். எனக்கு அதுதான் டே 1லேருந்து எனக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குற விஷயம் அதுதான். எல்லாருமே வேறு வேறு ப்ரொஃபஷன்ஸ், பட் இங்கே நம்ம கனெக்டடாக இன்றைக்கி இங்கே இருக்கோம் அப்படின்னா சைக்காலஜி. ஸோ அது சைல்டு சைக்காலஜியாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் சைக்காலஜியாக இருக்கட்டும், வாட் எவர், ஓகேங்களா? ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜினா சைக்காலஜிஸ்ட் படிக்கணும், ஸோ கவுன்சிலிங் கொடுக்குறவங்க மட்டும்தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாக்டராக இருங்க, லாயராக இருங்க, இன்ஜினியராக இருங்க, பேரண்ட்டாக இருங்க, என்ன வேணால் இருங்க. ஆனால் இந்த சைக்காலஜி, எஸ்பெஷலி நான் வந்து சைல்டு சைக்காலஜி டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வரவங்க நிறைய பேர் ஆல்ரெடி டாக்டர்ஸ் எம்டி முடிச்சுட்டு லெக்சர்ஸ் எடுக்கிறவங்க ஆல்ரெடி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் கூட இதுக்கு வருவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ என்னென்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் நிறைய விஷயங்களை குழந்தைய பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு வராங்க. தே ஆர் கம்மிங் டு த கிளாஸ். ஸோ இது வந்து யாரால் நடக்குதுன்னா ஒன் அண்ட் ஒன்லி சதீஷ் சாரால் மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புளை கனெக்ட் பண்ணி அவங்களுக்கான நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. இங்கே வந்து ஒரு ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்சில் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க நாலேஜை கெயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அகெயின் அவங்களே ஒரு ஃபேக்கல்ட்டியாக மாறதெல்லாம் எத்தனை அகாடமிஸில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர். பட் நம்ம சார் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே இந்த நாலேஜ் இருக்குது, ஓகே ஷீ கேன் டூ இட், ஹீ கேன் டூ இட் அப்படின்னா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இட்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் திங் இங்கே நம்ம அர்ஷா அகாடமியில். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா த டிசையர் டு அண்டர்ஸ்டாண்ட் த சில்ட்ரன் பெட்டர். குழந்தைங்களை எப்படி நம்ம பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அதுதாங்க நாங்கள் சைல்டு சைக்காலஜியில் சொல்லிட்டு இருப்போம். ஓகேங்களா? எதுக்கு குழந்தைய பெட்டராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஒரு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை பியூட்டிஃபுல்லாக நம்ம கொடுக்கணும் குழந்தைக்கு. ஸோ தட்ஸ் இட். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு, வி ஆல் நோ தட், ரைட்? எல்லாம் படிக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், சக்ஸஸ், அதுக்கப்புறம் நான் நிறைய ஏர்ன் பண்ணணும், ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க்ஸ் ஓரியன்டாக ஒரு காம்படிஷன் ஓரியன்டாக இருக்கிற இந்த வேர்ல்டில், ஓகேங்களா, சதீஷ் சார் வந்து அவரோட மைண்ட் செட் எப்படி நான் புரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னா, டீப்பாக ஒரு எமோஷ்னல் வெல்பீயிங்கை க்ரியேட் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் ஃபினான்ஸ், ஓகேங்களா, அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன், அப்பார்ட் ஃப்ரம் சக்ஸஸ், we have to create a emotional well-being individuals அப்படின்றது தான் அவர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஏன்னா நம்ம ஃபினான்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் திங்ஸ், எவ்ரி திங் நம்மளால் அட்டைன் பண்ண முடியும். பட் அந்த மென்டல் பீஸ், ஒரு குழந்தைய நம்ம எப்படி எமோஷ்னலாக கனெக்டடாக வச்சுக்கிறது, ஸோ எப்படி எம்பத்தியாக வளர்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்மளை கனெக்ட் பண்ணியிருக்கு இன்றைக்கி இங்கே. அதே மாதிரி சைல்டு சைக்காலஜி அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் நாட் அ சப்ஜெக்ட். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி, ஈவன் நீங்கள் நிறைய கிளாஸஸ்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் படித்த மாதிரி ஃபிசிக்ஸா 100க்கு நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ், கெமிஸ்ட்ரியா 100க்கு நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ், அந்த மாதிரி இங்கே பர்சன்டேஜ் வைஸ் உங்களுக்கு வேலையே கிடையாது. இட்ஸ் அ லைஃப் ஸ்கில். ஒரு கோர்சஸ்மே சார் எப்படி டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஜஸ்ட் நாட் ஒரு கிராஜுவேஷன் செரமனி. இங்கே அவர் சிலபஸை ஃப்ரேம் பண்ணும்போது எப்படி எங்கள் எல்லாருக்குமே சொன்னாருன்னா, மேம் இந்த கிளாஸ்க்கு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்.
அது மட்டும்தான் சாரோட ஒரே கோல். எப்பயுமே நிறைய மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுவார். அப்போ சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, மேம் முன்னாடி வரும்போது பீப்புள் எப்படி வராங்கன்றது தெரியாது, நிறைய விஷயங்கள் அவங்க கேட்கும்போது நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அவங்க லைஃப்பில் போய் இதை அப்ளை பண்ணி அவங்க ரிசல்ட்டை எடுக்கணும். திஸ் இஸ் வாட் அப்படின்னா லைஃப் ஸ்கில். ஓகேங்களா? இன்றைக்கி கிராஜுவேஷன் டே, ஓகே நம்ம சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டோம், பாடி முடிஞ்சிச்சு அப்படின்றது கிடையாது. இட்ஸ் அ பிகினிங் திங். உங்களுக்கு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இதை நீங்கள் லைஃப்பில் டே டு டே இங்கே நீங்கள் லேர்ன் பண்ண நாலேஜை போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் மீட் பண்ணுற சில்ட்ரன்ஸ் கிட்ட, உங்கள் ஃபேமிலி கிட்ட, நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் அந்த மாதிரி இந்த நாலேஜை நீங்கள் அப்ளை பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன்னா, குட்டி குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்கிறது மாறும். நிறைய பீப்புள் உங்களால் சேஞ்ச் ஆவாங்க. ஸோ தட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நேஷன் கிரியேட் ஆகும். தட்ஸ் அவர் மோட்டோ. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நம்ம தான் நம்ம குழந்தைக்கு ரோல் மாடல். நம்ம என்ன தான் அட்வைஸ் பண்ணாலும் ஓகே, அந்த அட்வைஸ் அவங்க மைண்டில் நிற்காது. இதுதான் 100% பிட்டர் ட்ரூத். நம்மளோட ஆக்ஷன்ஸை பார்த்து தான் அவங்க வளருவாங்க. ஸோ நீங்கள் இனிமேல் வேர்ட்ஸாக அட்வைஸ் பண்ணாமல் ஓகே, நீங்கள் உங்கள் ஆக்ஷன்ஸ் மூலிமா யூ கேன் ஷோ இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்றத நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நம்ம குழந்தை என்னவா ஃப்யூச்சரில் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கான ரோல் மாடலாக ஆஸ் அ பேரண்ட்ஸாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறோமான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இது மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம குழந்தைய நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. டு ஆல் தி கிராஜுவேட்ஸ் ஹியர் டுடே, இந்த ஜேர்னி இப்போ இந்த சர்டிஃபிகேட் வாங்கின உடனே முடியுதுன்னு ப்ளீஸ் திங்க் பண்ணாதீங்க. இந்த நாலேஜை யூஸ் பண்ணி உங்கள் சில்ட்ரன், ஃபேமிலி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுங்கள். என்னோட அகெயின் சின்சியர் தேங்க்ஸ் டு சதீஷ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ நேரம் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க, சைல்டு சைக்காலஜி, அப்புறம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருக்கிட்டேயுமே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நமக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, நம்ம நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வெல்த் இருக்கும், நமக்கு வீடு இருக்கும், நமக்கு கார் இருக்கும், எல்லாமே நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கும். ஆனாலுமே சம்டைம்ஸ் ஒரு எம்டினஸ் இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம். மெயினாக பார்த்திங்கன்னா எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் சம்டைம்ஸ், இல்லைனா நிறைய நேரம் இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஹாப்பினஸ், அந்த உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்க மாட்டேங்குது. நிறைய பேருக்கு அட்டென்ஷன் தேவைப்படுது. நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, என்னை யாருமே சந்தோஷப்படுத்துறதுக்கு இல்லை, நான் சொல்கிறத கேட்குறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற உணர்வு நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி எடுத்த டாபிக் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் நிறைய பார்க்குறேன், எல்லாருக்கிட்டேயும் எல்லாமே இருக்குது, ஆனால் இல்லாத ஒரு விஷயம் இந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே ஆழமாக இப்போ ரீசெண்டாக என்னை ஒரு பாதிக்கிற விஷயமா இருக்குது. ஸோ பைபிளில் ஒரு சேயிங், அதாவது ஒரு வேர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, எ ஜாய்ஃபுல் ஹார்ட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்னா, எ ஜாய்ஃபுல் ஹார்ட் இஸ் குட் ஃபார் யர் ஹெல்த், எ ஹாப்பி ஹார்ட் இஸ் அ குட் மெடிசன். நம்ம மெடிசனுக்காக இப்போ நிறைய மெடிக்கேஷன்ஸ், ஒரு 40 வயசு தாண்டிட்டுனாலே மெடிக்கேஷன்ஸ் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டோம்ல. ஒரு ஹாப்பி ஹார்ட் இஸ் அ குட் மெடிசன் அண்ட் அ சியர்ஃபுல் மைண்ட் ஒர்க்ஸ் ஹீலிங். அண்ட் அ சியர்ஃபுல் மைண்ட் ஒர்க்ஸ் ஹீலிங். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது எப்படி இருப்போம், நம்முடைய ஃபேஸ் எப்படி இருக்கும், ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நம்ம யாரை பார்த்தாலும் ஸ்மைல் பண்ணுவோம். ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனையும் நம்ம ரொம்ப சியர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோம். நம்ம ஃபேஸு சிடுசிடுன்னு சோகமாக இல்லாமல், யாராவது நம்மளை பார்த்தாலே நம்மக்கிட்ட பேசணும்னு தோணும். இவங்க ஃபேஸ் நல்ல ஸ்மைலிங்காக இருக்குது, இவங்கக்கிட்ட போய் நம்ம எல்லாமே ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஹாப்பி ஃபேஸ் ரேடியேட்ஸ் ஹாப்பினஸ். இது ரொம்ப நீங்கள் இந்த சேயிங் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஹாப்பி ஃபேஸாக எப்போ ஹாப்பி ஃபேஸ் இருக்கும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இன்டர்னலாக அந்த மகிழ்ச்சி, அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது தான் நம்முடைய ஃபேஸில் அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ரேடியேட் ஆகும். அப்படி இருக்கும்போது எப்படின்னா, நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் நிறைய நாங்கள்லாம் கிளாஸ் எடுக்கும்போது பார்த்துருக்கோம், ரொம்ப சீரியஸாக கிளாஸ் எடுக்கும்போது எல்லோரும் சீரியஸாக இருப்பீங்க, நாங்கள் ஸ்மைல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சிரிப்பீங்க. ஸோ அந்த ஸ்மைலிங் அப்படிங்கிறது இட் இஸ் அண்ட் இன்ஃபெக்ஷியஸ். எப்படி இன்ஃபெக்ஷன்னு சொல்கிறோம், அதே மாதிரி அந்த ஸ்மைல் அப்படிங்கிறதும் ஒரு இன்ஃபெக்ஷியஸான விஷயம். அதோட மெயினாக என்ன அப்படின்னா, இட் லோயர் ஸ்ட்ரெஸ் லெவலை அது கம்மி பண்ணும். எப்படி நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் சொல்கிறேன். அது விவேகானந்தரோட சேயிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். த வே டு பி ஹாப்பி இஸ் டு மேக் அதர்ஸ் ஹாப்பி. நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்,
மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குற சந்தோஷம்தான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் வந்து டல்லாக தான் இருப்பேன், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பேன், எல்லாரும் என்னை வந்து ஹக் பண்ணி ஏன் அப்படி இருக்கிற அப்படின்னு யாராவது நம்மளை கேட்க மாட்டாங்களா, யாராவது நம்மளை என்டர்டெயின் பண்ண மாட்டாங்களா, இப்படி தான் நம்ம யோசிச்சுட்ருப்போம். ஆனால் என்னைக்காவது நம்ம வீட்டில் இப்போ யாராவது சோகமாக இருந்தால் நம்ம போய் கேட்குறோமா, அவங்கள என்டர்டெயின் பண்ணுறோமா, அவங்க ஏன் அப்படி இருக்கிற, ரொம்ப சோகமாக இருக்கும்போது நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமா, அப்படின்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். எப்போவுமே நம்ம வந்து செல்ஃப் சென்டர்டாக, நான் டல்லாக இருந்தால் என்னை வந்து யாராவது என்டர்டெயின் பண்ணணும், என்னை யாராவது ஹாப்பி ஆக்கணும், இல்லைனா நான் ஒரு மூவி பார்த்து நான் ஹாப்பியாகிக்கிறேன், எனக்கு ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வச்சு நான் ஹாப்பியாகிக்கிறேன். ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மூலமாகவோ இல்லைனா மற்றவங்களோட கஷ்டத்தை கேட்குறது மூலமாகவோ அப்படி நம்ம கேட்டோம் அப்படின்னா உண்மையாகவே அதுதான் உண்மையான ஒரு ஹாப்பினஸ். ரெண்டாவது ஒரு கஷ்டமான விஷயத்தை நான் சொல்கிறேன் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்கிவ்னஸ் இஸ் த கீ டு ஹாப்பினஸ். ஃபர்கிவ்னஸ் இஸ் த கீ டு ஹாப்பினஸ். ஃபர்கிவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை. நம்ம வந்து கல்யாணம் ஆன நாள்லேருந்தே நம்ம ஞாபகம் வச்சுட்ருப்போம், செகண்ட் வெட்டிங் ஆனிவர்சரியை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுட்ருப்போம். நமக்கு வந்து அது பல வருஷமாக மறந்துட்டுருக்கோம், அந்த பர்த்டேயை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு நம்மளால் வந்து ஃபேமிலியிலே நம்மளால் வந்து நிறைய விஷயங்களை மன்னிக்க முடியாது. கடைசியாக என்னுடைய டெஸ்டிமனி பண்ணி நான் சொல்லிக்கிறேன். நான் எப்போவுமே ஒரு தடவை ஹஸ்பண்ட் வந்து கேட்டாங்க, உனக்கு சந்தோஷமான விஷயங்களே பேச தெரியாதா அப்படின்னாங்க. மேபி ஒரு 10 to 12 years பேக் நான் அப்படிப்பட்ட ஒரு சைல்டாக தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு என்னுடைய பேரண்டிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. என்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட ப்ராப்ளம் இருந்தனால நான் எப்போவுமே உம்முன்னு தான் இருப்பேன், நான் சிரிக்க மாட்டேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரம்யா மேம் சொன்ன மாதிரி என்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணது சதீஷ் சார் தான். தேங்க்யூ சார். ஸோ அவருடைய அந்த சைக்காலஜி படிக்க போயிட்டு நான் வந்து ரொம்ப சியர்ஃபுல்லான ஒய்ஃபாக இருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் லாஸ்ட் சீட்டில் இருக்காங்க, வேணா அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். இப்போ சண்டை போடுறதெல்லாம் கம்மியாயிடுச்சு, குறை சொல்கிறதெல்லாம் கம்மியாயிடுச்சு. மேக்ஸிமம் நான் வந்து சிரிச்சுட்டு தான் இருக்கேன். கோவம் வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஏதாவது வாங்கிட்டு வர மறந்துட்டா மறந்துட்டிங்களா ஓகே அப்படின்ட்டு அமைதியாகிடுறேன். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் எங்களுடைய ஃபேமிலியில் என்னுடைய பசங்க கிட்ட கூட நான் வந்து கோவப்படுறதை கம்மி பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட் பேசிக்காக. ஸோ இந்த மகிழ்ச்சியை வந்து எங்கள் குடும்பத்தில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாமே வந்து சதீஷ் சாரோட சைக்காலஜி, அதோட பை த கிரேஸ் ஆஃப் காட் அல்மைட்டி, அவருடைய கிரேஸ்னாலையும் சதீஷ் சாரோட டீச்சிங்னாலையும் என்னால் இத்தனை விஷயங்கள் செய்ய முடிஞ்சுது. எல்லாருடைய ஃபேமிலிலையும் அந்த ஹாப்பினஸ் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா நம்ம படிக்கிறத வந்து கிராஜுவேஷன் அந்த சர்டிஃபிகேட் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நம்முடைய லைஃப்லேயும் அப்ளை பண்ணும்போது நம்ம ஒரு ஹாப்பி ஃபேஸாக, ஒரு ஹாப்பி உமனாக, ஒரு ஹாப்பி மேனாக நீங்கள் மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. தேங்க்யூ. Thank you, ma'am. Thank you so much. So, thank you, respected faculty members, for your encouragement, guidance, and inspiring words. Once again, நம்ம கெஸ்ட் சார் வந்து ஃபியூ வேர்ட்ஸஸ் சாருமே நான் வந்து ஃபோனில் பேசி பார்த்துருக்கேன், நேரில் நான் பேசி பெருசாக பார்த்ததில்லை. ஸோ ஹி வாண்ட் டு ஷேர் சம்திங். ஸோ ஐ ஹேண்ட் ஓவர். வணக்கம். எல்லாம் கொஞ்சம் பசியோடு இருப்பீங்க. என்னை ஆரம்பத்திலேயே கெஸ்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டார். எனக்கு சர்ப்ரைஸ். எனக்கு ரொம்ப மேடையில் பேசி பழக்கம் கிடையாது, அதனால் நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் எல்லோரும் பேசினதை பார்த்து அவர் யாரையும் பேச விடாமல் அனுப்ப போகிறதில்லன்னு கேட்ட பிறகு ஒரு நன்றி அறிவிப்பாகவாவது நான் இதை சொல்லணுன்றதுக்காக இங்கே பேசுகிறேன். ஸோ எனக்கு இன்றைக்கி 69. நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைக்காலஜி அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய விஷயம்னா கேள்விப்படாத விஷயம். அப்போ நாங்கள் இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, பாலகுமாரன், சிவசங்கரி, சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவதுன்னு ஒரு புக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல நான் வந்து இந்த கூட்டத்தில் பேசுகிறதுக்கே கொஞ்சம் யோசித்தேன். ஏன்னா குறைந்தபட்சம் எல்லோரும் ஒரு பட்டமாவது வாங்கியிருக்கீங்க, நிறைய பேர் 2, 3ன்னு இருக்கீங்க. நான் ஆரம்பத்தில் படித்ததோட சரி, அதோட ஒரு 40 வருஷம் கம்பெனிக்குள்ளே போயிட்டோம். கம்பெனியில் இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி மட்டும் தான் சொல்லி தருவாங்க, மெஷினை எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்றதை சொல்லி தருவாங்க. மனுஷாலோட எவ்வளோ பேசுகிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் குறைவு. ஏன்னா அங்கே எப்போவுமே கம்ப்ளைண்ட் தான் அதிகமாக இருக்கும். அங்கே ஆக்டிவ் லிசனிங்னு ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ஆக்டிவ் லிசனிங் நாங்கள் கேட்டிருக்கோம். எனக்கு கம்பெனியில் வந்து கூட ஆக்டிவ் லிசனர் அப்படின்னு பேர்.
ஆனால் இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இவங்க ஒரு வெபினாரில் ஆக்டிவ் லிசனிங் ஒன்று பண்ணாங்க. அதில் நிறைய புது புது விஷயங்கள் நம்ம இவ்வளோலாம் இது முன்னாடி கேட்டிருந்தா நம்ம இண்டஸ்ட்ரியில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு. ஸோ எனக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் நான் அந்த வெபினார் அட்டன் பண்ணுறேன். இது இப்போ சார் பிரகதீஸ்வரர் சார் வந்து அந்த வயசில் படிச்சிட்ருக்காரு. எனக்கு அவ்வளோ முடியலையேன்ற ஒரு வருத்தம் இப்போ வருது. என்னை இங்கே கூப்பிட்டு ஹானர் பண்ணதுக்கு, நீங்களும் என்னை ஏற்றுட்டு ஹானர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. இந்த ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேரண்ட்ஸை, ஒரு மனிதர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது ஹர்ஷா மைண்ட் கேர் அப்படின்றது புரிகிறது. ஸோ அந்த நல்ல மனிதர்கள் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும், அந்த நல்ல சமூகம் ஒரு நாட்டை மாற்ற முடியும் என்பதற்கு இந்த ஹர்ஷா மைண்ட் கேர் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து இன்னும் மேலும் மேலும் நல்ல பிரஜைகளை உருவாக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். Thank you, sir. Thank you so much for your wonderful words. I request Kavita ma'am to the stage. கவிதா மேடம் என்னது? குட் ஈவினிங். நான் வந்து ஹர்ஷா கவுன்சிலிங் அகாடமியில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக தான் ஜாயின் பண்ணேன். நான் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணும்போது சார் வந்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணார், மோட்டிவேட் பண்ணார். ஆக்சுவலாக நான் நர்சிங் படிக்கும்போது ஒரு பேஷண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது மட்டும் தெரியும், ஃபிசிக்கலாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் மென்டலாக அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்கறது, எப்படி மோட்டிவேட் பண்ணுறது, ஒரு கைடன்ஸ் வந்து எப்படி கொடுக்கறது அப்படின்றது தெரியாமல் ஒரு ஸ்டேஜில் இருந்தேன். அப்போ ஹர்ஷா கவுன்சிலிங் அகாடமி வந்து எனக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக கிடச்சிச்சு. சார் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவார். ப்ளஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா நீங்கள் படிச்சிருப்பீங்க, கான்வெகேஷன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு மெமரபிளான ஒரு விஷயம். இங்கே உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணி எந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அவங்களையும் ஸ்டேஜில் வந்து நிறுத்தி ஒரு ப்ரவுட் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹர்ஷா கவுன்சிலிங் அகாடமி அண்ட் சதீஷ் சார். Thank you. So, thank you, respected faculty members, for your encouragement, guidance, and inspiring words. As we come to the end of this beautiful celebration, it is time to express our heartfelt gratitude to everyone who made this event successful. Now, I invite Ms. Surya to deliver the vote of thanks. Good evening, everyone, to everyone present here. On behalf of Harsha Counseling Academy, I feel honored to deliver the vote of thanks for today the wonderful programs. First of all, I would like to sincerely thank our respectful Academy head for the constant support, guidance and encouragement to give all of us to vision and leadership made this event successful and meaningful. And also I extend my heartfelt thanks to all the faculties and staff members for your dedications and coordinations and hard work behind this program. A special thanks to all parents and supporters for our trust, encouragements and continuous supports to our students and our academy. Your presence today means as a lot to us. I would also like your graduates and thank all the graduate students. This achievement is the result of your hard work, patience and determinations. We are proud of each and every one of you. And finally, thank you to all the guests and everyone gathered to here for making this event memorable with your valuable presence and supports. Once again, thank you all and have a wonderful day. Thank you so much. Thank you all.